கிளஸ்டர் சில பயிற்சி மையங்கள்ல சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் மார்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. எந்தெந்த பயிற்சி மையங்கள்ன்ற ஆவணத்தை, டாக்குமெண்ட்டை, ப்ரூஃபை அவர் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் தான் ஒரு சில விஷயங்களை குற்றச்சாட்டாக சொல்வதென்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். எதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் இது போன்று பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சருக்கு அது அழகல்ல. இது மாணவ மாணவிகளை, பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் செயல். அதே போல இந்த கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்க, கருணை மதிப்பெண்கள், அதெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுட்டாங்கன்னு 2018 நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி சில இடத்துல நேரம் குறைவாக சில அங்க இருக்கக்கூடிய தேர்வர்களின் கவனக்குறைவினால் ஏற்பட்ட விஷயத்திற்காக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அதன்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மிக மிக தெளிவாக நம்முடைய தேசிய தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட்டுத் தேர்வு குறித்து பேசியிருப்பது என்பது இந்த கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பணக்கார பள்ளிகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிறார் என்பது மீண்டும் நிரூபணமாகிறது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் கருதப்படுகிறது. மாசு பேசுறாரு, நீட்டினுடைய அதிக அளவில் மதிப்பெண் எடுத்துட்டா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது போயிருன்றார். ஒரு காலத்துல பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 198 இருந்து முடிஞ்சிடும். மேக்சிமம் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 98 தான். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, கட் ஆஃப் 720, ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 720, கடைசி கட் ஆஃப் 560. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? அப்ப எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருக்குது? ஆனா நம்முடைய மெடிக்கல் காலேஜ் டைரக்ட் அட்மிஷன் பொழுது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 200, லாஸ்ட் கட் ஆஃப் 198. அப்போ ஒரு சில படிப்பு இதே குற்றச்சாட்டு இங்க தானே பொருந்தது ஆக்சுவலா. அப்போ இங்க இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எப்படி நீட்ல இவ்வளவு மார்க் போட முடியும்னு கேட்கறாங்க. நீங்க எப்படி இவ்வளவு மார்க் 200 மார்க் ஒவ்வொரு பள்ளிகள்லயும் லட்சக்கணக்கான பேருக்கு 200 மார்க் எப்படி போடுறாங்க 12ஆம் கிளாஸ்ல? அப்போ இதையெல்லாம் தவறா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? படிக்காமையே நீங்க மார்க் போடுறீங்களா? இதையெல்லாம் நாம இப்ப கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விடுகிறது. அதனால எப்படியாவது நீட்டுத் தேர்வை நிறுத்திட வேண்டும் என்று கனவு காண்கிறார் முதல்வர்.